சொல்றாங்க பேஸ்ட். அப்புறம் தமிழக மண்ணிலேயே தலைவரை பார்த்து யோவ்னு சொன்ன அந்த நபர் யாரு? I feel great, my dear lovely friend. Petro, ನೀರಿದ್ರು ಮಾಡು. சொல்றாங்க பேஸ்ட். அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினியை பார்த்து யோவ்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட தலைவர் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்ததுக்கான காரணம் என்ன? சொல்றாங்க பேஸ்ட். அப்புறம் சமூக வலைதளங்கள்ல இப்ப ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு வருது. அந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தெலுங்கு முன்னணி நடிகரான மோகன் பாபு யோவ் அப்படின்னு கூப்பிடுற மாதிரியான காட்சிகள் இடம்பெற்றிருக்குது. இன்னைக்கு இவங்க ரெண்டு பேருமே தங்களோட துறைகள்ல சூப்பர் ஸ்டாராகவும் ஒரு முன்னணி நடிகராகவும் இருந்தாலும் 50 வருடங்களுக்கு முன்னாடி ஒரே டீ கடையில டீய ஷேர் பண்ணி குடிச்சதுல இருந்து இன்னைக்கு ஒரே மேடையில டாப் ஆக்டர்ஸா ஸ்டேஜ ஷேர் பண்ணி உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் 50 ஆண்டுகால பந்தம் இவங்களோடது அப்படின்னு சொல்லப்படுது. சினிமா பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே இவங்களோட நட்பு தொடங்கிருச்சாம். அதாவது சினிமா வாய்ப்பை தேடுறதுக்கு முன்னாடில இருந்தே நடிகர் ரஜினிக்கும் நடிகர் மோகன் பாபுவுக்கும் நல்ல நெருங்கிய நட்பும் இருக்குதா. ரஜினி மற்றும் மோகன் பாபு இடையேயான உறவு அப்படின்றது தமிழ் மற்றும் தெலுங்கு திரையுலகில பல தசாப்தங்களாக நீடிக்கும் ஒரு ஆழமான நட்பு. அவங்க பல படங்கள்ல இணைந்து பணியாற்றியும் இருக்காங்க. நடிகர் மோகன் பாபு பொதுவாவே அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்கள ரொம்ப உரிமையோட தான் கூப்பிடுவாராமா. இப்ப கூட நான் ரஜினிகாந்த எங்க சந்திச்சாலும் அவரை நான் பிளடி தலைவான்னு தான் சொல்லுவேன். யாருக்காகவும் நான் என் நண்பன் கிட்ட போலியா நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு காலத்துல ரம்யா கிருஷ்ணன் படையப்பா படத்துல தலைவருக்கு வில்லியா நடிச்ச பொழுது ரம்யா கிருஷ்ணன் இந்த தமிழக மண்ணிலேயே கால் எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்ன இந்த தமிழ்நாட்டிலேயே மக்கள் முன்னிலையில தலைவரை பார்த்து யோவ்னு சொன்னப்ப கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அது ரொம்பவே ஃபன்னா நட்புரிமையோட எடுத்துக்கிட்டு போன தலைவரோட இந்த ஒரு குணம் மக்களோட மனசுல நீங்காத எடுத்து பிடிச்சிருக்குது. இவங்களோட இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க.